நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்கும் தமிழக அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அரசியலில் எதுவும் மாறலாம் என்பதால் கூட்டணி தொடர்பாக விரைவில் நல்லது நடக்கும் என்று துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக நியமிக்கப்பட்டுள்ள தமிழக பாரதிய ஜனதா பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வருகிற 18ஆம் தேதி தமிழகம் வருகிறார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் வழியில் பழைய நண்பர்களுடன் கூட்டணி வைக்கப்படும் என்ற பிரதமர் மோடியின் கூற்றை உறுதிப்படுத்தும் விதமாக முதலில் அதிமுகவுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த பியூஷ் கோயல் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், சவாலான தமிழகத்தில் பாரதிய ஜனதா பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தருவார் என நம்பிக்கை கூறினார். நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்கும் தமிழக அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத நல்லாட்சியை விரும்புகின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்கின்ற இந்த நாட்டிற்கு வளர்ச்சி திட்டம்தான் தேவை என்று அசராத நம்பிக்கை உள்ள எந்த கட்சி வேண்டுமானாலும் எந்த கட்சியோடு வேண்டுமானால் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டணி தொடர்பாக பேசி அதிமுகவின் நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அப்போது பழைய நண்பர்களை வரவேற்க பாரதிய ஜனதா தயார் என பிரதமர் மோடி கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியலில் எதுவும் மாறலாம் என்றார். கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக பேசி உடனடியாக முடிக்கப்படும். 18ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வராரு. பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பு அவருடைய சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை சந்திப்பது குறித்து எங்களுக்கு எதுவரை எந்த தகவலும் வரவில்லை. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் சொன்னது போல் ஆண்டுக்காண்டு கூட்டணி மாறி இருக்கிறது. முதலில் பிஜேபி எங்களுடன் கூட்டணி இருந்தார்கள், அப்புறம் திமுகவிடம் போனார்கள், மறுபடியும் எங்களிடம் வந்தார்கள். இப்படி அரசியல் ரீதியாக கூட்டணி மாறுபட்டிருக்கிறது. தேர்தல் வருகின்ற நேரத்தில் எதுவும் நடக்கலாம். அதிமுக பாரதிய ஜனதா இடையேயான தொகுதி பங்கீடு குறித்து பத்திரிகைகளில் வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், கூட்டணி குறித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். கோடநாடு சம்பவங்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய வீடியோவில் முதலமைச்சரை தொடர்புபடுத்தி குற்றச்சாட்டுகள் கூறிய சயன், வாளையார் மனோஜ் ஆகிய இருவரும் டெல்லியில் கைது செய்யப்பட்டு சென்னை கொண்டுவரப்பட்டனர். அவர்களிடம் போலீசார் 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணைக்கு பிறகு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக டெக்கல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் டெல்லியில் வெள்ளிக்கிழமை வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக அவர் கூறியிருந்தார். இந்த வீடியோவில் ஜாமீனில் இருக்கும் சயன் மற்றும் அவரது கூட்டாளி வாளையார் மனோஜ் ஆகியோரின் வாக்குமூலங்கள் இடம்பெற்றிருந்தன. இது தொடர்பாக அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சாமுவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து மேத்யூ சாமுவேல், சயன், வாளையார் மனோஜ் ஆகிய மூவரையும் கைது செய்ய இரு தனிப்படைகள் டெல்லி மற்றும் கேரளா விரைந்தன. இந்நிலையில் டெல்லியில் வைத்து சயன் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் இருவரையும் விமானம் மூலம் அதிகாலையில் சென்னை கொண்டு வந்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எழும்பூரில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே இருவரையும் தமிழக போலீசார் விதிகளை மீறி கைது செய்துள்ளதாக குற்றஞ்சாட்டி ஒரு வீடியோவை மேத்யூ வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அரசியலில் நேரடியாக எதிர்கொள்ள முடியாத சக்தியற்ற கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்புகின்றன என்றார். கோடநாடு எஸ்டேட் விவகாரம் தொடர்பாக அவதூறு பரப்புவோர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்வதற்கு சக்தியற்ற எதிர்க்கட்சிகள் இது மாதிரியான தவறான அவதூறான செய்திகளை பரப்பி தேர்தலில் அரசியல் லாபம் தேடலாம் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காது. எந்த ரூபத்திலும் எதிர்க்கட்சியினுடைய பொய்யான தவறான ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை நாங்கள் எதிர்கொள்வோம், வெற்றி வருவோம். இதனிடையே கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார்.
கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை தொடர்பாக ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என ஆளுநரிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், முதன்மை செயலாளர் டி.ஆர். பாலு, திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து மனு அளித்தனர். அதில் கோடநாடு எஸ்டேட் கொள்ளை தொடர்பாக ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும், விசாரணை நேர்மையாக நடைபெற எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டு குறித்து குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், கனகராஜின் மர்ம மரணம் குறித்து மேல் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என 4 கோரிக்கைகளை மனுவாக ஸ்டாலின் அளித்துள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆளுநர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி தந்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவர் அவர்களை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தித்து விளக்கி சொல்வார்கள். தேவைப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கும் திமுக தயாராக. கர்நாடக ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்கள் 3 பேருடன் பாஜகவினர் பேரம் பேசி வருவதாக அம்மாநில அமைச்சர் சிவக்குமார் குற்றஞ்சாட்டிய நிலையில் அந்த மாநில முதலமைச்சர் குமாரசாமி அதனை மறுத்துள்ளார். இதனிடையே பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளதால் கர்நாடக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணியின் அரசு முதலமைச்சர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அந்த மாநில அமைச்சர் சிவக்குமார், ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் மும்பையில் தனியார் விடுதியில் தங்கியுள்ளதாகவும் பாஜகவினர் அவர்களுடன் பேரம் பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 3 ಜನ ಮುಂಬೈನಲ್ಲಿದ್ದಾರೆ, 3 ಜನ ಮುಂಬೈಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಯಾರು ಭೇಟಿ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಯಾವ ಹೋಟೆಲ್ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಕೂಡ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் குமாரசாமி 3 எம்எல்ஏக்களும் தன்னிடம் தகவல் தெரிவித்துவிட்டே மும்பை சென்றதாகவும் தன்னுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார். பாஜக பேரம் பேச முயற்சிப்பதை தான் அறிவேன் என்றும் பேரத்திற்கு அடிபணிய வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಅಭದ್ರತೆ ಆಗ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. ಮುಂಬೈಗೆ ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೆಲವು ಶಾಸಕರು ನನ್ನ ಗಮನಕ್ಕೆ ತಂದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಜೊತೆ ನಿರಂತರವಾಗಿ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಬೆಳಗ್ಗೆ 7:30 ಗಂಟೆಲ್ಲ ಅವ್ರ ಜೊತೆ ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅದರಿಂದ ಅವ್ರದ್ದು ಯಾವುದೋ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕವಾದ ಕಾರಣಗಳಿಗೆ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದೇನಿದೆ, ಅದಕ್ಕೆ ರಾಜಕೀಯ ಬೆರೆಸ್ತಕ್ಕಂಥ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಬಹುಶಃ ನಾನು ಇರತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ನೀವೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ. கர்நாடக மாநில பாஜக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடியூரப்பா 3 எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் எந்த உண்மையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சிகள் இடையிலானது என்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் தாங்கள் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். ಇದು ಬೇಜವಾಬ್ದಾರಿ ಹೇಳಿಕೆ, ಒಬ್ಬ ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಹೇಳಿಕೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. ನಾವು ಯಾರೇ ಒಬ್ಬ ಕಾಂಗ್ರೆಸ್ ಜೆಡಿಎಸ್ ಶಾಸಕನ ಟಚ್ ಮಾಡಿಲ್ಲ. ನಾವು 104 ಜನ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನಾವು 20 ಸೀಟ್ ಗೆಲ್ಲೋದ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ಟ್ರಾಟಜಿ ಪ್ರಯತ್ನಗಳು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಹೊರತು ಅವರು ನಮ್ಮವ್ರನ್ನ ಸಂಪರ್ಕ ಮಾಡಿ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿ ಹಣಕಾಸಿನ ಒಂದು ಆಮಿಷ ಒಡ್ಡಿ ಮಂತ್ರಿ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತೇಳಿ ಮಾಡ್ತಿರೋದು ಅವರೇ ಹೊರತು ಬಿಜೆಪಿ ಅವರನ್ನ ನಾವು ಯಾವುದೇ ಕಾಂಗ್ರೆಸ್ ಜೆಡಿಎಸ್ ಜೊತೆಗೆ ಈ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ. ಈ ಕೆಲಸ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த சூழலில் கர்நாடக மாநில பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். அடுத்த 3 நாட்கள் வரை அவர்கள் டெல்லியிலேயே தங்கியிருக்கக்கூடும் என செய்திகள் வெளியாகியுள்ளதால் கர்நாடக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் வெகு கோலாகலமாக நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே மலை மீது தெரியும் இந்த தெய்வீக ஜோதியை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். அனைத்து வயது பெண்களும் சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நாடு முழுக்க பெரும் பேசுபொருளாக உருவெடுத்தது. கேரள மாநிலத்தில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து பாஜகவினர், இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரிசனம் செய்ய வந்த பெண்களையும் தடுத்து நிறுத்தினர். ஆயினும் பல தடைகளை தாண்டி கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பிந்து, மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கனகதுர்கா ஆகியவர்கள் போலீசார் பாதுகாப்புடன் சபரிமலை ஐயப்பனை தரிசித்தனர். இதனால் மண்டல பூஜை துவங்கி மகர விளக்கு வழிபாடு வரை சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்டது. நாள்தோறும் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இந்நிலையில் மகர விளக்கு பூஜையின் சிகர நிகழ்ச்சியான மகரஜோதி தரிசனத்திற்காக கடந்த 2 நாட்கள் சபரிமலையில் சுத்திகிரியை பூஜைகள் நடைபெற்றன. மகரஜோதியை தரிசிப்பதற்காக சபரிமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தார்கள். பெரியானை வட்டம், பாண்டித்தாவளம், பம்பை, சன்னிதானம் ஆகிய இடங்களில் அவர்கள் முகாமிட்டிருந்தனர்.
மகரவிளக்கு பூஜையினை ஒட்டி ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவாபரணங்கள் ஊர்வலமாக சன்னிதானத்திற்கு வந்து சேர்ந்தன. பின்னர் இந்த திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு சாத்தப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் காட்சி தரும் ஐயப்பனை தரிசனம் செய்ய தலையில் இருமுடி கட்டிய லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்தனர். கடவுளை ஜோதி வடிவில் காணப்போகிறோம் என்ற ஆனந்தமான எதிர்பார்ப்புடன் தலையில் இருமுடி கட்டி பக்தர்கள் காத்திருக்க, சுவாமியே சரணமையப்பா என்ற முழக்கங்கள் காற்றில் நிறைந்திருக்க, மாலை 6:30 மணியளவில் மலை மீது ஏற்றப்பட்ட சிறிய விளக்கு போல 3 முறை மகர ஜோதி தெரிந்தது. புஷ்பாபிஷேகத்தை தொடர்ந்து இரவு 8 மணியளவில் மகர சங்கரம சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் நடைபெற்றது. அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க வரலாறு காணாத வகையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த ஆண்டு மகர விளக்கு சீசன் முடிந்து 20ஆம் தேதி இரவு கோவில் நடை அடைக்கப்படும். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்க தலைவர் கண்ணையா குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜாவின் மகள் அபரஜிதா உள்ளிட்டோர் மீதான தேச துரோக வழக்குகளில் டெல்லி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கண்ணையா குமார் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதை கண்டிக்கும் வகையில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது இந்திய இறையாண்மைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அப்போதைய மாணவர் சங்க தலைவர் கண்ணையா குமார், மாணவர் சங்க நிர்வாகிகள் உமர் காலித், அனீபரன் பட்டாச்சாரியா ஆகியோர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கு டெல்லி சிறப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் 1200 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கண்ணையா குமார், உமர் காலித், அனீபரன் பட்டாச்சாரியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜாவின் மகள் அபரஜிதா உள்ளிட்டோர் மீது தேச துரோகம், வேண்டுமென்றே தாக்குதல், ஏமாற்றுதல், அனுமதியின்றி கூடுதல், வன்முறை ஏற்படுத்துதல், குற்றச்சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என கண்ணையா குமார் தெரிவித்துள்ளார். இந்திய சுதந்திர போரின் போதே ஆங்கிலேயருக்கு எதிராக அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் போராடியுள்ளதாக தெரிவித்த டி ராஜா, இந்த வழக்கை நீதிமன்றத்திலும் வெளியிலும் எதிர்கொள்வோம் என்றார். There is nothing to prove our students and indulged in such activity, and the government cannot slap sedition charges against the students of All India Students Federation, and we will fight the case in the court, and outside court also we will continue to fight. இதனிடையே குற்றப்பத்திரிகை மீதான நடவடிக்கை குறித்து நாளை அறிவிப்பதாக பாட்டியாலா நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போகி புகையுடன் தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா துவங்கியுள்ளது. நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் முதல் நாளான இன்று போகி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை பனியில் நெருப்பு மூட்டி குளிர் காய்வதைப் போலிருந்தது தமிழகம். பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாளான இன்று அதிகாலை வீட்டிலிருந்த பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்த அதன் அருகே மேளங்களை கொட்டி உற்சாக கூக்குரலிட்டனர் சிறுவர் சிறுமிகள். டயர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை தீயிலிட்டு கொளுத்துவதை தடுக்க சென்னையில் 36 குழுக்களை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்திருந்தது. அந்த குழுக்கள் வாகனத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னையில் அதிகாலை முதலே சிறுவர்கள் வீதிகளில் மேளங்களை முழக்கி போகி பண்டிகையை கொண்டாடினர். ஏற்கனவே நிலவி வந்த பனி மூட்டத்துடன் புகை மூட்டமும் சூழ்ந்தது. சாலை போக்குவரத்து மட்டுமின்றி விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத், புனே, சிங்கப்பூர், துபாய் ஆகிய இடங்களிலிருந்து சென்னை வரும் விமானங்கள் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதேபோல் சென்னையிலிருந்து அந்தமான், மும்பை, திருச்சி, டெல்லி, பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு செல்லும் 20க்கும் மேற்பட்ட விமானங்களும் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டன. மேலும் பெங்களூரு, மும்பை, ஷார்ஜா செல்லும் 3 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன.
கடலூரில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் அதிகாலையிலேயே பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த இரும்பேடு கிராமத்தில் சிறுவர்கள் மேளமடித்து பாடல் பாடி போகி பண்டிகையை கொண்டாடினர். போகி பண்டிகையினை ஒட்டி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சென்னையில் காற்று மாசு 40% குறைவு என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் 36 குழுக்களை அமைத்து காவல்துறையுடன் சேர்ந்து இரவு ரோந்து பணியை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது எரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பழைய டயர்களை கைப்பற்றி கும்மிடிப்பூண்டியில் உள்ள தீங்கு விளைவிக்கும் கழிவு மேலாண்மை செய்யும் பொது அமைப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போகி பண்டிகையை ஒட்டி சென்னையில் காற்று தரத்தினை கண்காணிக்க 15 இடங்களில் ஆய்வு செய்ததாகவும் அதன் அடிப்படையில் 15 மண்டலங்களிலும் போகி நாளன்று மாசு நுண்துகள்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுட்டிக்காட்டியுள்ளது. மிதமான வெப்பநிலை மற்றும் மிதமான காற்றின் வேகம் காரணமாக நுண்துகள்கள் அளவு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 40% குறைந்த அளவில் இருந்ததாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பொருட்களை வாங்குவதற்காக தமிழகம் முழுவதும் சந்தைகளில் மக்கள் கூட்டம் திரண்டது. சென்னை கோயம்பேட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மற்ற பூக்களின் விலையும் அதிகரித்தே இருந்தது. பொங்கல் வழிபாட்டிற்கு பூ அவசியமானது என்பதால் மக்கள் விலையை பொருட்படுத்தாமல் வாங்கிச் சென்றனர். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். ஒன்றும் அந்த அளவுக்கு வியாபாரம் கிடையாது. பூ பார்த்தீங்கன்னா விலை ஒன்றும் ஜாஸ்தி இல்லை, மீடியமான விலை தான். 80 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா தான் சாமந்தி கிலோ விற்கிது. மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா 400 ரூபா, 500 ரூபா சேரு, கிலோ 1500 ரூபா, 1700 ரூபா. பூவும் கம்மி, பனி பெய்யறனால மற்ற பூ எல்லாமே கம்மியாக வருது. சென்னையை பொறுத்தவரை வாழைத்தார் ஒன்று 250 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. கரும்பு விற்பனையும் சீராகவே இருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ இன்று 2200 ரூபாய்க்கு விற்பனையானது. 100 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த முல்லை 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தென்றாண்டி கூட காட்டியும் விலை கடுமையான ஏற்றமாக இருக்குது. சாமந்தி பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் 60 ரூபா 70 ரூபா வந்துச்சு. இந்த வருஷம் பாருங்கள் 100 ரூபா 120 ரூபா விற்பனை ஆகிட்டு இருக்கு. இது காரணம் என்னன்னா வெளி மாவட்டத்திலிருந்து திண்டுக்கலுக்கு பூக்களுடைய வரத்து மிகவும் குறைவாக இருக்குது. காஞ்சிபுரம் ராஜாஜி சந்தையில் கரும்பு விற்பனை அமோகமாக இருந்தது. ஒரு கட்டு கரும்பு 250 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனையானது. சில்லறை விற்பனையில் ஒரு கரும்பு 25 முதல் 35 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட கரும்பு பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டது. வெளியில் விற்பதை விட குறைவான விலைக்கு கரும்பு கிடைத்ததால் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். அங்கே 450 ரூபா ஒரு கெட்டு கேட்டிங்களா. இது இயற்கையாக ஒரு தயாரிப்பு பண்ணுது, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்களுக்கு அங்கே வாங்குறதோட இங்கே நல்லா இருக்குது. ரூபாயும் 200 ரூபா உங்களுக்கு கெட்டும் நல்லா இருக்குது. பொங்கலை முன்னிட்டு கடலூர் உழவர் சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. காரமணிக்குப்பம் சந்தையில் கருவாடு மற்றும் கோழி அதிக அளவு விற்பனை செய்யப்பட்டது. வார சந்தை எப்போவுமே திங்கட்கிழமை இருக்கும். இந்த நேரத்தில் மற்ற சந்தைகளை விட மற்ற இடத்துல விட காய்கறி விலையும் குறைவாக இருக்குது. அதேமாதிரி இதுக்கு அனைத்துக்கு தேவையான மாடு மற்றபடி கோழி ஆடு இது எல்லாமே இங்கே கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சந்தையில் தேங்காய் விலை 2 மடங்கு உயர்ந்து காணப்பட்டது. போதிய மழையின்மையால் விளைச்சல் குறைவு. டெல்டா மாவட்டங்களில் தென்னை மரங்களை கஜா புயல் சாய்த்து சென்றதால் தேங்காய் வரத்து குறைந்தது. தென்கிழக்கு பருவமழையும் அவுட்டு, வடகிழக்கு பருவமழையும் அவுட்டு. மிக மோசமான நிலையில் நாங்கள் இந்த வட்டாரத்தில் சேலம் மாவட்டத்தில் தலைவாசலில் ரொம்ப வறட்சி பகுதியாக இருக்குது. தென்னை மரங்கள் எல்லாம் செத்து போச்சு. தேங்காய் இங்கே வரது லோக்கல் தேங்காய் எங்கேயுமே வர்றதில்லை. அதனால் தேங்காய் எங்கே இருக்குதோ அங்கே கொள்முதல் பண்ணி நான் அங்கேருந்து வாடகை பிடிச்சி இங்கே கொண்டாந்து கொட்டி அதை சில்லறை வியாபாரிகள் வாங்கிட்டு போனால் ரேட் அதிகமாக இருக்குது. மினிமம் 30, 25, 15 கிலோ தேங்காய் இல்லை. அதுதான் காரணம். நெல்லை மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பொங்கல் படையலில் பனங்கிழங்கு கண்டிப்பாக இடம்பெறும். சாகுபடியின் போது அதிக மழை பெய்ததால் பனங்கிழங்கு இந்த ஆண்டு குறைவாகவே விளைந்துள்ளது. இதன் காரணமாக வரத்து குறைந்ததால் 25 பனங்கிழங்குகள் கொண்ட ஒரு கட்டு 125 முதல் 160 ரூபாய் வரை விற்பனையானது.
இதேபோன்று பொங்கல் பொருட்களான மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, வெல்லம், மண்பானை, வண்ண வண்ண கோலப்பொடிகள், வீட்டை அலங்காரப்படுத்தும் தோரணப் பொருட்கள் போன்றவற்றின் விற்பனையும் அதிகரித்தே காணப்பட்டது. பொங்கலை முன்னிட்டு இயக்கப்பட்டு வரும் சிறப்பு பேருந்தில் கடந்த 3 நாட்களில் இதுவரை 6 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக கடந்த 11ஆம் தேதி முதலே சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை இயக்கப்பட்ட 3023 சிறப்பு பேருந்துகள் மூலம் சென்னையில் இருந்து 1,45,000 பேரும், சனிக்கிழமை இரவு 3766 பேருந்துகள் மூலம் 1,98,000 பேரும் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உள்ளிட்ட 5 தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து நேற்று மட்டும் 3120 பேருந்துகளில் 1,68,000 பேர் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடங்கியது முதல் இன்று வரை 12,320 பேருந்துகளில் மொத்தம் 6,35,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். அரசு அனுமதியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் தங்கக்குறிச்சியில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. வாடிவாசலில் சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து பிடித்ததை ஆயிரக்கணக்கானோர் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் அரசாணை பெற்று நடைபெற்ற இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதையடுத்து தச்சங்குறிச்சி அடைக்கல மாத ஆலய காளை வாடிவாசலில் அவிழ்த்துவிடப்பட்டது. அருமையான மாடுறா, அருமையான மாடுறா, மாடு சூப்பர் மாடியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தங்கப்புராம்பட்டி காலை, பழனிசாமி காலை, ஜல்லிக்கட்டைக்கான சுற்றுவட்டார கிராமங்கள், வெளியூரில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தனர். ஆர்வ மிகுதியில் ஏராளமானோர் வீட்டின் மாடிகளில் இருந்தபடி ஜல்லிக்கட்டை பார்த்து ரசித்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தச்சங்குறிச்சியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசலில் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பாய்ந்து பிடித்தனர். சில காளைகள் களத்தில் நின்று விளையாடியதை அங்கு கூடியிருந்தவர்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். தரமான மாடு, தரமான ஜல்லிக்கட்டா. அருமையான மாடியா. அமைச்சரோட ரத்த பரிசு நல்லா புரியுது. 1000 ஜல்லிக்கட்டு காளைகள், 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என விழா கமிட்டி அறிவித்தது. ஆனால் மாடுகளின் வயது, உடல் தகுதியின் அடிப்படையில் 453 காளைகளை மட்டுமே ஜல்லிக்கட்டில் பங்கேற்க கால்நடைத்துறை அதிகாரிகள் அனுமதித்தனர். 3 குழுக்களாக 120க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். இதனால் 8:30 மணிக்கு தொடங்கிய போட்டி 1 மணிக்கு முடிந்துவிட்டதால் ஜல்லிக்கட்டை காண ஆவலுடன் வந்திருந்தவர்கள் சற்று ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சிறந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பெரிய அளவில் பரிசுப் பொருட்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஜல்லிக்கட்டில் காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் 5 பேர் மற்றும் பார்வையாளர்கள் 13 பேர் காயமடைந்தனர். இதனிடையே வரும் 17ஆம் தேதி நடைபெறும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. போட்டியில் கலந்து கொள்ள 848 மாடுபிடி வீரர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்ட நிலையில் காளைகளுக்கு அனுமதி சீட்டு வழங்கும் பணி இன்று தொடங்கியது. இதற்காக திருச்சி, கோவை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காளை உரிமையாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் வந்து முன்பதிவு செய்தனர். காளைகளின் புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ சான்று, உரிமையாளர்களின் ஆதார் அட்டையை சமர்ப்பித்த பின்னர் காளைகளுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளா நாளை கோலாகலமாக துவங்குகிறது. கும்பமேளாவிற்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக குடில்களில் இன்று எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை, யமுனா, சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் பகுதியில் கும்பமேளா நடைபெறுகிறது. அலகாபாத்தின் பெயர் பிரயாக்ராஜ் என்று மாற்றம் செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் கும்பமேளா
நாளை தொடங்கி மார்ச் 4ஆம் தேதி வரை தொடர்ந்து 48 நாட்களுக்கு விமர்சையாக நடைபெறுகிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் நாடு முழுவதிலும் இருந்து 12 கோடி பக்தர்கள் கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பமேளாவிற்காக 4300 கோடி ரூபாய் செலவில் 3200 ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரமே உருவாக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்க தற்காலிக குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் விஐபிக்கள், முக்கிய பிரமுகர்கள் தங்க வசதியாக 4000 சொகுசு குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 5 நட்சத்திர ஹோட்டல் அறைகளுக்கு இணையாக வசதிகளுடன் இருக்கும் இந்த சொகுசு குடில்களில் தங்க 15,000 ரூபாயிலிருந்து 24,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான சாதுக்கள், அகோரிகள் கும்பமேளா நடைபெறும் இடத்தில் தற்போது முகாமிட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய கலாச்சார மற்றும் சமய நிகழ்வு என்ற பெருமையை இந்த கும்பமேளாவிற்கு யுனெஸ்கோ அளித்துள்ளது. கும்பமேளாவிற்கு வருபவர்களை கவரும் விதமாக பிரயாக்ராஜ் நகர் முழுவதும் சுவர்களில் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. மதுப்பழக்கம் இல்லாத மற்றும் மாமிசம் சாப்பிடாத சைவ போலீசார் 20,000 பேர் கும்பமேளா பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். விஐபிக்கள் ஹெலிகாப்டரில் வந்து செல்ல வசதியாக ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கும்பமேளாவிற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக குடில்களில் இன்று எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென அருகில் இருந்த மற்ற குடில்களுக்கும் பரவியது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. போலீசார் என்றாலே கடைக்காரர்களை உருட்டி மிரட்டி ஓசிலேயே வாங்கிவிடுவார்கள் என்ற விமர்சனம் காலாகாலமாக பொதுமக்கள் மத்தியில் பகிர்ந்துள்ள நிலையில் அதனை நிரூபிக்கும் வகையில் அரங்கேறியுள்ளது சேலத்தில் ஒரு சம்பவம். கொண்டு போய் பாரு நத்தம் கட்டினா நத்தம் காலம் வந்துருச்சாரு என்ன போன வந்து போலீஸ் அதிகாரி கூட பேசிட்டே இருந்தா நல்லா இருந்தா யார் பேசுறாங்க இப்போ நீ எடுத்து பேசுற இது நல்லா இல்ல பாரு நீ வந்து நாங்க வந்து உனக்கு ஒரு அறிவுரை சொன்னா நீ உடனே எங்க மேலேயே கேஸுக்கு போறியா அந்த பையன் யார் பாக்குறது சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில் இலவசமாக கறி கேட்டு அடித்துவிட்டு பின்னர் ஒரு பெண்ணிடம் போலீசார் மன்னிப்பு கேட்ட வீடியோ வலைதளங்களில் வைரலானது. எந்த தப்பும் பண்ணல நீ கேக்குறதுனால நான் சொல்றேன் மன்னிச்சுக்கோ சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல மன்னிச்சுக்கப்பா கண்ணே மன்னிச்சுக்கோ. போலீசார் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும் என சண்டையிட்ட அந்த பெண் பழனியம்மாள். பொது இடத்தில் மன்னிப்பு கோரும் அளவுக்கு காவலர்கள் என்ன தவறு செய்தனர் என்பதை பழனியம்மாளிடமே கேட்போம். காசு கொடுக்கறதில்ல, அது சும்மா வந்து கறி கேட்கறது, அப்புறம் 4 பேர் தெரிஞ்சா எங்களை அடிக்கிறது. நாங்கள் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க, போலீஸ்கார எகத்தா பண்ணோம்னா பயந்துட்டு கொடுத்துறது. போலீசார் அடித்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கசாப்பு கடைக்காரர் மூக்குத்தி கவுண்டரிடம் கேட்டபோது ஆபாசமான வார்த்தைகளால் போலீசார் திட்டி அடித்ததாக கூறினார். போன 2 கடை கறி கொடுத்தேன், அது கொடுத்து வந்து இல்லை காய்ச்சி கேட்டதுக்கு இப்போ 2 வெட்டி போடுறான் அப்படின்னு. அப்படி இல்லைங்க போனேன்னா கொடுக்கணும் சார், எப்படி நான் ஆடு கடை கடனை வாங்கி எப்படி சார் பொழைக்கிட்டேன் கேட்டப்பெல்லாம் கொடுக்கணும் போட்டு மெரிச்சு என்ன சார் இப்படி சொன்னதுக்கு எனக்கு மதியாரி கொடுக்காத அடிக்கிறேன், மதியாரி கொடுக்காத பேச்சு போலீஸ் அடிச்சு வித்து போலீஸ் போண்டா அப்படின்னு போயிட்டு அடிச்சாங்க சார். தொழில் செய்யும் இடத்தில் போலீசார் அடிக்கடி இலவசமாக பொருட்களை கேட்பதால் தாங்களும் பயந்து கொடுத்து விடுவதாக வெள்ளந்தியாக கூறுகிறார் பழனியம்மாள். இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் காவல் உதவி ஆய்வாளர்கள் பாலசுப்பிரமணியம், சிவபெருமான் ஆகியோர் சேலம் மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டனர்.
சென்னை அயனாவரத்தில் 13 வயது சிறுமியை 17 பேர் பாலியல் பலாத்காரம் செய்த கொடூரத்தைப் போல மற்றொரு கொடூர சம்பவம் ஹைதராபாத் நகரில் நடைபெற்றுள்ளது. 16 வயது சிறுமியை 4 ஆண்டுகளாக மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்த 11 பேரை கைது செய்யக் கோரி பொதுமக்கள் காவல் நிலையம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13 வயது மாற்றுத்திறனாளி சிறுமி ஒருவர் காவலாளி, லிப்ட் ஆபரேட்டர் உள்ளிட்ட 17 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் 16 வயது சிறுமி ஒருவர் கடந்த 4 ஆண்டுகளாக தனது சொந்த மாமா உள்ளிட்ட 11 பேரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுமியின் சொந்த மாமா அவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார். அவரை தொடர்ந்து மேலும் 3 பேர் சிறுமியை தனி இடங்களுக்கு அழைத்துச் சென்று கொடுமையை நிகழ்த்தியுள்ளனர். சிறுமியை கொடுமைப்படுத்திய காட்சிகளை தங்கள் செல்போனில் அவர்கள் பதிவு செய்துள்ளனர். அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டியே அவர்கள் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். தொடர்ந்து விஜய் என்பவர் உள்ளிட்ட 7 பேர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளாக தான் அனுபவித்து வரும் சித்திரவதையில் இருந்து தன்னை மீட்கும்படி சிறுமி புகாரில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் 3 பேரை மட்டும் கைது செய்துள்ள காவல்துறையினர் மேலும் 8 குற்றவாளிகளை கைது செய்ய தாமதிப்பதாக குற்றம் சாட்டி காமத்திபுரா காவல் நிலையம் எதிரே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் மீண்டும் காவலர்கள் விசாரிக்க முடிவு செய்துள்ளனர்.